பல பில்லியன் டாலர்கள் முதலீடோடு டெஸ்லா தலைமை நிர்வாக அதிகாரியான எலான் மஸ்க் இந்தியா வர போறாரு ஏப்ரல் 22 இந்தியாவில் டெஸ்லா கார்களை அறிமுகப்படுத்துறதுக்கு நீண்ட காலமா முயற்சி செஞ்சுட்டு இருக்காரு எலான் மஸ்க். டெஸ்லா கார்களுக்கு இறக்குமதி வரியில சலுகைகள் வேணும்னு எலான் மஸ்க் கேட்டிருந்தாரு. ஆனா அது இந்திய அரசாங்கம் மறுத்திருந்தாங்க. ஆனா இப்ப இந்திய அரசாங்கம் மின்சார வாகனங்களுக்கான ஒரு புதிய கொள்கையை அறிவிச்சிருக்கு. குறைந்தபட்சம் $500 மில்லியன் முதலீட்டுல தொழிற்சாலைகளை அமைக்கும் நிறுவனங்களுக்கு இறக்குமதி சலுகைகள் வழங்கப்படும் அறிவிச்சிருக்கு. இது குறித்த பேச்சுவார்த்தைக்காக தான் எலான் மஸ்க் இந்தியா வராரு. இந்திய பிரதமர் மோடி அவர்களையும் சந்திக்க போறாரு. ஆனா சீன பத்திரிகையான குளோபல் டைம்ஸ் என்ன சொல்லிருக்கு அப்படின்னா, இந்தியாவில் மொத்தமா மின்சார வாகனங்கள் வச்சிருக்க பேசஞ்சர்ஸே பாத்தீங்கன்னா 2% பேர் தான் இருக்காங்க. அங்க போய் எலான் மஸ்க் இந்த மாதிரி டெஸ்லா நிறுவனங்கள் அமைக்கிறது அவருக்கு பெரிய லாஸை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் தொழிற்சாலைகள் அமைப்பதற்கான சரியான உள்கட்டமைப்பு கூட கிடையாது. இந்தியாவில் மின் பற்றாக்குறை இருந்துட்டு வருது. அதனால எலான் மஸ்கோட டெஸ்லா கம்பெனி அங்க ப்ராஃபிட் எல்லாம் எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால சைனாவுக்கு இவ்வளவு கசப்பா இருக்கு அப்படின்னா, சைனாவும் இந்தியாவில் மின்சார வாகனங்கள் உற்பத்திக்கான தொழிற்சாலை தொடங்குறதுக்கு அனுமதி கேட்டிருந்தாங்க. ஆனா அதை இந்திய அரசாங்கம் மறுத்திருந்தாங்க. டெஸ்லா போன்ற பெரிய கம்பெனிகள் இந்தியாவில் முதலீடு செய்யறதுனால இந்தியாவில் மின்சார வாகனங்களுக்கான உற்பத்தி அதிகரிக்க தான் போகுது, குறையாது.